oh my god, you need a lap to rip and fuck your feelings away. She said my song is suspension. லுகாய்ஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வேறு லெவலான வீடியோ எடிட்டிங்கை உங்களோட ஃபோட்டோவோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ எடிட் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. அதில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம புது ஃபோட்டோ எடிட்டிங் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட ப்ரோ வெர்ஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்டோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரில அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு இம்போர்ட் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்னு ஒரு வீடியோட லிங்க் இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்டை அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ப்ராஜெக்ட்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த 2 ப்ராஜெக்ட்ஸும் இங்கே இருக்கும். ஓகே, இப்போ எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இதில் செகண்ட் 9:16 ஆஸ்பெக்ட் ரேஷியோ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இங்கே மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணால் மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா உங்களோட ஃபோட்டோவை இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே 2 விரல வச்சு இந்த மாதிரி நார்மலாக ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகும். ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த மாதிரி ஃப்ரேமுக்கு சென்டரில் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் லாஸ்ட்டில் கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செகண்ட் லோட் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேவ்னு வரும். இப்போ சேவ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்துட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 8 ஃபோட்டோ வந்துட்டு இந்த ஃப்ரேம் சைஸில் வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டோட்டலாக 8 ஃபோட்டோ வந்துட்டு சேவ் பண்ணிவிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பீட் மார்க் ப்ரீசெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் எப்படி ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி ஷேக் எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே குரூப் 1ன்னு ஒரு லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே எடிட் குரூப் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 இமேஜ் இருக்கும். ஸோ அதாவது 5 லேயர் வந்துட்டு இருக்கும். இதில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணும். அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே இமேஜ் 1ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே மேலே நீங்கள் லாஸ்ட்டாக சூஸ் பண்ண அந்த ஃபோல்டரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே ஆல்ன்றதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அந்த ஃப்ரேம் சைஸ் மாற்றி எக்ஸ்போர்ட் பண்ண அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்துட்டு இந்த மாதிரி ஆட் ஆயிரும். ஓகே, பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா 4 ஃபோட்டோக்கும் சேம் இதே மாதிரி தான் ஆட் பண்ணும். ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்லை சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட் ஆயிரும். ஓகே, சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இருக்க 3 லேயர்லையும் இந்த மாதிரி ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் எல்லா லேயர்லையும் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்தேன்னா பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே குரூப் 2ன்னு சொல்லிட்டு இன்னொரு லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே எடிட் குரூப் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபோட்டோஸ் ஆட் பண்ணும். அதுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸாவனஸ்னு ஒரு கீழே ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு அதை டெலிட் பண்ணுறங்க. டெலிட் பண்ணிட்டு இப்போ ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு மீடியா செலக்ட் பண்ணிட்டு இங்கே நீங்கள் நார்மலாக அந்த ஃப்ரேம் சைஸ் மாற்றின ஃபோட்டோ இல்லாமல் வேறு ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபோட்டோவை சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த ஃபோட்டோவுக்கு லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மறுபடியும் அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ செலக்ட் ஆகும். இப்போ அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்னஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த மாதிரி அந்த சர்க்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா வர்ற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த சர்க்கிளில் வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட டைம் லைனை அந்த மாதிரி லாஸ்ட்டு கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவை லாஸ்ட் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துருங்க. பேக் வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரூப் 2ன்ற லேயர் வந்துட்டு உங்களுக்கு சின்ன சைட் இருக்கும். இப்போ அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 9.13 அதாவது 12 செகண்டில் ஒரு பீட் மார்க் இருக்கும். அதில் செட் பண்ணிவிட்டு இப்போ கீழே அந்த
லேயரை ஃபுல் லென்த்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிரும். ஓகே, இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து குரூப் 3ன்ற லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இதில் கீழே எடிட் குரூப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் முன்ன நம்ம ஆட் பண்ண மாதிரியே ஃபோட்டோஸ் ஆட் பண்ணும். அதுக்கு அந்த இமேஜ் லேயரை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே மேலே வேறு ஃபோல்டரில் இருந்துச்சு அப்படின்னா ஆல்ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே முன்ன நம்ம அந்த ஃப்ரேம் சைஸ் மாற்றி எக்ஸ்போர்ட் பண்ண அந்த ஃபோட்டோஸ் இருக்கும். அதில் நீங்கள் சூஸ் பண்ணாத 3 ஃபோட்டோஸ் வந்துட்டு இன்னும் இருக்கும். அதில் ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஆட் ஆயிரும். சேம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இருக்குது அந்த ரெண்டு லேயர்லேயும் ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லா லேயர்லையும் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10.10 செகண்டில் ஒரு பீட் மார்க் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நார்மலான ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணும். அதுக்கு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களோட நார்மலான ஃபோட்டோஸை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணால் மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா ஜூம் பண்ணும் அப்படின்னா அந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அடுத்த பீட் மார்க்கெட் வந்துடும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை கிராப் பண்ண கீழே கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா செலக்ட் பண்ணிட்டு சேம் இதே மாதிரி எல்லா பீட் மார்க்லையும் உங்களோட ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்லையும் ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ ஆட் பண்ண இந்த ஃபோட்டோஸ்க்கு மட்டும் ஒரு ஷேக் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். அதுக்கு பேக் வரதுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு இப்போ ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஃபோட்டோக்கு மட்டும் ஷேக் எஃபெக்ட் இருக்கும். அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த 10.10 செகண்ட்லேருந்து நம்ம இப்போ ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த எல்லா ஃபோட்டோஸ்க்கும் இந்த ஒரே எஃபெக்ட்டை தான் பேஸ்ட் பண்ணும். ஸோ அதுக்கு ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு சேம் இதே மாதிரி எல்லா ஃபோட்டோஸ்க்கும் இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்கும் எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டாகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே 2 எஃபெக்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கு நேரம் இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்க எஃபெக்ட்டும் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த காப்பி 2 லேயர்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் 2 லேயர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். இந்த எஃபெக்ட் வந்துட்டு உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோ சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை 720 பிக்சலில் செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்.